ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை கூட நம்ம ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ரத்த சோகைக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் இருக்குது. அதாவது நம்ம முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 20 சின்ன வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 30 பல் எடுத்துக்கலாம். அதாவது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பூண்டு ஆட் பண்ண. இது ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு தக்காளி. முருங்கைக்கீரை வந்து ஒரு கட்டில் பாதி இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து துவரம்பருப்பு 100 கிராம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வேக வச்ச துவரம்பருப்பு. வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி 1. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கேரட்டையும் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கேரட், முருங்கைக்காய் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சாம்பார் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை, முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கரண்டி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய் கலவாக தான் போட்டிருந்தோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம கூடவே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து 5 மினிட்ஸ் வந்து, அதாவது கொதித்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அதாவது கொதித்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நான் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். துன்புருவுன் துவ்வாமை எல்லாகும் யார் மாட்டும் இன்புருவுன் இன்சொலவர்க்கு. எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசினால் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய வறுமை இல்லாமல் போகும்.